நான் இந்த காணொலியில் புதிதாக எதையும் கூறவில்லை. நீங்கள் இது போன்ற நிகழ்வை உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள் அல்லது கடந்து சென்றிருப்பீர்கள். நேற்று இரவு சரியாக 12 மணி இருக்கும். என் கடையில பார்சல் இறக்கலான்னு வந்தேன். அப்போ ஒரு முதியவர் நல்ல போதையில ஒரு கோட்டர் பாட்டில் பக்கத்துல கிடக்கு, அப்படியே படுத்து கிடந்தாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எனது வேலையை முடித்துட்டு நான் வரலையும் அவர் அப்படிதான் கிடந்து அந்த பாட்டிலும் பக்கத்துல கிடந்து. சரி, இந்த பாட்டில் எனக்கு கிடந்தா யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தலைமாட்டில் எடுத்து வச்சுட்டு நான் மேல போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அது நான் என்ன நினைச்சேனோ அதுதான் நடந்துச்சு. அதுக்குள்ள ஒரு முதியவர் அந்த பாட்டில் எடுக்கிறதுக்காக அவர் தலைமாட்டை ஆராய்ச்சி பார்த்தாரு. ஆனா அவர் கண்ணில் அது படலை. உடனே வந்து அப்பா ஏன்பா அப்படி குடிச்சிட்டு படுத்து கிடக்குறீங்க, வீட்டுக்கு போலாம்ல அப்படின்னு நான் வந்து கீழே கேட்டேன். அவர் உடனே எளிமையா அந்த பாட்டில தேடி எடுத்துட்டு என்ன உட்காந்துட்டு இருந்தாரு. நான் உடனே மேல போயிட்டேன். மேல போய் பார்க்கும்போது போய் உட்காந்து என்னையும் அவர் திட்டினாரு. தமிழ் வார்த்தையில ரொம்ப அருமையா எனக்கு திட்டு விழுந்துச்சு. அதெல்லாம் சொல்ல விரும்பல. என்ன சொல்ல வரேன்னா, இது போல நீங்கள் குடித்து விட்டு நிறைய போதையில கிடைக்கும் போது உங்கள் உடைமைகள் நிறைய இழக்கிறீங்க. நகையா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், அல்லது இது போல நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின அந்த கோட்டர் பாட்டில் கூட இருக்கட்டும். ஏன்னா நீங்க காலைல இருந்து மாலை வரை விவசாய வேலைக்கு தான் போறீங்க, அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்பட்டு அந்த சம்பாரிச்ச காசை இது போல யாரோ ஒருத்தவங்க எளிமையா எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் வந்து நீங்க சிந்திச்சதுனால எந்த பயனும் இல்லை. அது இல்லாம நீங்க இது போல பொதுவெல்ல படுத்து கிடக்கும் போது உங்க மனைவி பிள்ளைகள் ஐயோ இன்னும் வேலைக்கு போன மனுஷன் இன்னும் வரலையே அப்படின்னு கவலையோட தான் இருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தயவு செய்து நீங்க குடிங்க, நான் வேணான்னு சொல்லல, வீட்டுல போய் குடிச்சிட்டு படுங்க. அன்புடன் உங்கள் மதிதாசன்.